பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இஸ்தஈனூ, நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும், வஸ்ஸலாத், இன்னும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். இதுக்கு பலவிதமான விளக்கங்கள் கூறப்படுகிறது. இஸ்தஈனூ, உதவி தேடிக் கொள்ளுங்கள், ஆகிரத்தில் உங்களுடைய வாழ்வை நிலவாழ்வாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி உதவி தேடிக் கொள்ளுங்கள். ஆகிரத்த வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்காக வேண்டி. எதை கொண்டு? சபர், பொறுமை. பொறுமைனா இறை வணக்க வழிபாடுகளை பொறுமையோடு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பொறுமையோடு பின்பற்றுவதன் மூலமாக. வஸ்ஸலாத், இன்னும் தொழுகையை கொண்டு. தொழுகைதான் அதிலே அடங்கிருச்சு. வணக்க வழிபாடுகளை பொறுமையோடு மேற்கொள்வது அப்படின்னாவே தொழுகை அடங்கிருச்சு. மீண்டும் தொழுகை தனியா சொல்லப்பட்டிருக்கு. காரணம் அது ரொம்ப முக்கியமானது என்பதற்காக. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அக்கிரத்திலே உங்கள் எதிர்கால வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்காக, ஆக்கிரத்தை தயார் செய்து கொள்வதற்காக உதவி தேடிக் கொள்ளுங்கள். ஆகிரத்து நோக்கி தேவை, துனியாவில் வைக்கலாங்கிறாங்க. உலகிலே உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் வணக்க வழிபாடுகளில் பொறுமையாக இருப்பது கொண்டும் தொழுகையை நிலைநாட்டுவது கொண்டும் உதவி தேடிக் கொள்ளுங்கள் வச்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா நிச்சயமா தொழுகையும் எல்லா கட்டுப்படுவதும் இருக்கிறது. உலக வாழ்க்கையும் ஆபாதாக்கும். நீ நினைக்கிற தொழுகையை விட்டுட்டு, நோன்பு விட்டுட்டு, வணக்க வழிபாடு விட்டுட்டு நம்ம சம்பாதிச்சா பெரிய கோடீஸ்வரனா போலாம் அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَأَمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا. நீ தொழுகு, மனைவி மக்கள் தொழுக சொல்லு. وَأَمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ, தொழுகை கொண்டு மனைவி மக்களுக்கு ஏவு. وَاصْطَبِرْ عَلَيْهَا, நீ அதுல நிலைச்சிரு. லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களோட ரிஸ்க் தரும்படி நான் கேட்கல. நஹ்னு ரிஸ்குக்கும், நான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பேன். வல் ஆகிபத்து, ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல முடிவாகிறது. லித்தக்வா, தக்வா செஞ்சவங்களுக்கு. தக்வானா அல்லாஹ்வை பயந்து நடந்தவங்களுக்கு. அம்ரோ நஹி, ஏவல் விளக்கங்களை பேணி இழந்தவர்களுக்கு தான் நல்ல முடிவு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். நம்ம நல்ல முடிவுன்னு சொல்றோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, எதுவும் தெரியுது. அவன் துனியாவில தக்வா இல்லாதவன், தொழுகை இல்லாதவன், காசு பணத்தை, வசதி வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அதிகமா சம்பாரிச்சு பெரும்பெரும் மாடி பில்டிங் கட்டிட்டு ரொம்ப பிரஸா இருக்கிறான். தக்வாவே இல்லை, தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, அவன்கிட்ட வணக்க வழிபாடுகளை பெரிய ஆளா இருக்கிறான்னா வல்ல ஆக்கிபத்து இல்லை, அவன் நல் முடிவு இல்லை. இன்னமெல்லாம் உமூரு பில் ஹவாத்திம், நிச்சயமா காரியங்கள் எல்லாம் எதை கொண்டுதான், அதனுடைய முடிவு எப்படியோ அதை கவனித்துத்தான் தீர்ப்பளிக்கப்படும். முடிவை கவனிச்சுதான் தீர்ப்பளிக்கும். நடுவில் கிடைக்கிறதெல்லாம் அது பாராட்டுக்கள் அல்ல. எனவே காஃபிருங்க ஆட்டை எடுத்துட்டு போகணும் கோவிலுக்கு, அதுக்கு வெட்டுறதுக்கு எப்படி கொண்டு போவீங்க? மாலையை போட்டு பார்த்துருங்களா? அதுக்கு முன்னாடி 4 கொட்டு 4 தப்பு வச்சு கொட்டு வச்சு அதுக்கு மாலையை போட்டு அதுக்கு உடம்பெல்லாம் அலங்காரம் குளிக்க வச்சு அதுக்கு டஸ்ட் பண்ணி அதுக்கு நாமங்கமெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி போடுறதை விட அடிச்சு இது பண்ணி மையெல்லாம் போட்டு என்னென்ன அலங்காரம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணி சட்டை தச்சு போட்டு சட்டை வேறு தச்சு போட்டுருவாங்க. இல்லையா போட்டு முன்னாடி 10 பேர் போட்டு முன்னாடி நல்ல பேர் டான்ஸ் அடிச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு ஊர்வலமா அதுக்கு தேவையான சரக்குலாம் வாங்கி கொடுத்து அவரே சந்தோஷப்படுதாள். ஆஹா, என்ன வாழ்க்கைய, உலகத்துல எந்த ஆட்டுக்கும் கிடைக்காத மரியாதை நமக்கு. என்னென்ன பண்றாங்க எம்மாடி, அது வேற மாலை புதுசா வாங்கி போட்டு நமக்கு சும்மா அழைச்சிட்டு போறான், ஊர்வலமா அழைச்சிட்டு போறானோ. முன்னாடி கொட்டுக்கு கணக்கு கணக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷப்பட்டு என்ன ஆகுது, எது கொண்டு போறானுவ அங்க கூட்டிட்டு ஒரே வெட்டு, அதுவும் படுக்க வச்சுதான் இருக்க மாட்டானுங்க. நின்று ஆடிட்டே இருக்கும், அதை பாட்டு தலையாடிட்டு தீண்டிட்டே இருக்கும். அவன் பூசாரி பூஜை பண்ணிட்டே இருப்பானுவன். பூஜை பண்ணிட்டு ஆட்டுக்கிட்ட நின்று கத்தி உருவி கத்தி மேல வச்சு தீவி தின்ட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நிக்க ஒரே ஃபாஸ்டா வெட்டுவானுங்க. தலை தனியா தெரிச்சுக்கிட்டு போய் அங்க விடுவோம். அதை பிடிச்சி கட்டி போட்டு காலகையை கட்டி நமக்கு படுக்க வச்சு பிஸ்மி சொல்லி
அறுக்க சொல்லி சொல்றேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே வெட்டு, தலை தனிய முண்டை செதறி போகும். அந்த மாதிரி துனியா அல்லாஹ் தஆலா இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது நல் முடிவுக்கு அல்ல. வல் ஆகிபத்து லித்தக்வா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். நல்லடியார்களுக்கும் நல்ல நற்காரியங்களுக்கும் நல்ல முடிவு. இவங்களாம் அவங்க ஓட விட்டு உதைக்கிறதுக்காண்டி நல்லா ஏற்றி விட்டு இன்னும் பாவங்கள்ல மூழ்கி கடைசியா ஒரே புடியா எல்லாம் பிடிக்கிறதுக்காக. வேற ஆயத்து என்ன சொல்றான், வலா யஹ்ஸபன்ன அல்லதீன ஸலமூ கஃபரூ அன்னமா நும்திதுகும் பி அம்வாலிஹிம் வ அவுலாதிஹிம் கைருல் லி அன்ஃபுஸிஹிம். ஆயத்துங்க வருது, நாம் அவர்களுக்கு உதவி செய்யறோம் காசு பணங்களை கொண்டும் பிள்ளை குட்டிகளை கொண்டும் எல்லாம் அவருக்கு நல்லதுன்னு அவங்க நினைச்சுக்க வேணாம். இன்னமா நும்லீலகும் ஆய் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுக்கிறோம், விட்டு வைக்கிறோம், ஒன்னே பிடிக்கிறதுக்காக. அகதனாகும் பகுத்தத்து நத்தாஜா அஜலும், வேற ராஜ்யத்தை கவனம் சொல்றேன்னு தெரியல, நத்தாஜா அஜலும் அவருடைய முடிவு வந்து விட்டால் அகதனாகும் பகுத்தத்தன் திடீரென்று ஒன்றாக ஒரே குடியாக அவர்களை பிடித்து விடுவோம். அப்படி பிடிக்கத்தாயா விட்டு வச்சிருக்கோம். கஃபரு காபிர்கள் என்ன வேண்டாம், அன்னமா நும்லீலகும் கைருல்லி அன்ஃபுஸிஹிம், நாம் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பது அவருக்கு நல்லது என்று என்ன வேண்டாம். ஆல இம்ரான்ல 178. இன்னமா நும்லீலகும் அவர்களுக்கு நாம் கால அவகாசம் கொடுத்து இந்த மாதிரி வசதி வாய்ப்பு கொடுப்பதெல்லாம் இசுமன் அவர்கள் இன்னும் பாவங்கள் அதிகமாகிறது தான். நல்ல சம்பாதி அதிகமாக ஒன்னா பிடிக்கும். வலகும் அஸாபும் முஹீன், அவர்களுக்கு மிக கேவலமான அஸாப் இருக்கிறது. உதாரணமா மனுஷன் பையன் திருடுறான்னு தெரியுது, வந்து சொல்றாங்க திருடுற மாதிரி தெரியுது, அப்படியா உடனே அவனை பிடிச்சிட்டு அடி போடலாம். ஆனா ஆதாரபூர்வம் தெரியல தம்பி, விடு அவன் போடு யாரு நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லிக்கவே வேணாம். அவங்ககிட்ட கையும் களவுமா பிடிக்கணும். என்ன செய்யலாம், விட்டுரு, நீங்க பாரு சும்மா சாதாரணமா எப்பயுமே பொருள் எங்க வைக்கிறியோ அங்கேயே வை, ஏன்னா ஒரு 10 ரூபா வெளியே வேற வை. இன்னும் அவகாசம் அன்னையும் 10 ரூபா வெளியே வை. டேய் நீ வந்து உன் வாட்சி வெளியே வை, நீ வந்து உன் செல்போன் அங்க முன்னாடி வை அப்படின்னு விட்டுறது. அவன் நினைக்கிறான் இதுதான் இது முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு திருடணும், பாரு அல்லா நமக்கு என்ன பெரிய சௌகரியம் வச்சிருக்கான். நினைச்ச இடத்துலாம் 10 ரூபா கிடைக்குது, நினைச்ச இடத்துலாம் வாட்சி கிடைக்குது, நினைச்ச இடத்துலாம் செல்போன் ஒரே நாள் 4-5 சாமான் கிடைச்சிக்கிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், இவ்வளவு அல்லாஹ் தஆலா நமக்கு கருணை காட்டி. முன்னெல்லாம் பெட்டி உடச்சு செல்போன் திருடணும், கஷ்டப்பட்டு கள்ள சாவி போட்டு வாட்சி எடுக்கணும், வெளியே வைக்கிச்சிருக்காங்க. என்ன அல்லாஹ் தஆலா நம்ம மேல ஒரு தனிப்பட்ட ஒரு கருணை நினைச்சுக்கிறான். தனிப்பட்ட கருணை எல்லாம் வெளியே வச்சிருக்காங்க அப்படின்னு அது போட்டு கண்காணிக்கும் ஆள் போட்டாரு. பார்த்துட்டேரி அவன் எடுத்து அது ஜோப்புல வச்சு அவன் பொட்டி வைப்பான்ல, கோழி அமுத்துன மாதிரி அமுத்துங்க, பொட்டி நிறுத்திட்டு வந்துருங்க. பார்த்தா எல்லா சாமான் அவன் பொட்டிக்குள்ள இருக்கு. திருட்டு பயில இதுதான்டா வெளியே வைக்கணும். அப்படியா இங்கதான் தெரியுது. இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு விட்டு வைக்கிறான். எதுக்காக வேண்டிய நல்லா இந்த அப்படி நீ எதாவது இசுமன் பாவங்களை இன்னும் அதிகப்பாக்குவதற்கு தான் விட்டு வைக்கிறேன்டா. அதனால இந்த மாதிரி தீன் இல்லாம உலாத்துறவங்க என்ன நினைச்சுக்க வேணாம், நம்ம ரொம்ப கொடுத்துருக்கோம் அல்லாஹ் தஆலா. மார்க்கம் தொழுகாட்டி என்ன, தீன் இல்லாட்டி என்ன, அல்லாஹ் தஆலா கொஞ்சமா கொடுக்குறான், நிறைய தரம் கொடுக்குறான்னு எடுத்துக்கோ. அதே பின்னாடி சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா, ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து அவற்றை சேர்த்து வைத்து பொன் பொருளை மாடு மாடியாக குவித்து வைக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஓ கைரன் லஹும், அது அவர்களுக்கு நல்லது என்று, பல் ஹுவ ஷர்ருன் லஹும், அது அவர்களுக்கு தீமையாகத்தான் முடியும். அவர்கள் கொடுக்காமல் சேர்த்து வைத்த அவை அனைத்தையுமே
கழுத்தில் மாலைகளாக தொங்க விடப்படுவார்கள் கியாமத் நாளிலே. வலில்லாஹி மீராசு ஸமாவாத்தி வல் அர்த், எல்லாவற்றுடைய மீராசும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். எல்லாரும் விட்டு போயிடுவானுங்க. யாருதான் அனந்தாக்காரா வாரிசா வருவான், அல்லாஹ் ஒருத்தனா வாரிசா வருவான். ஏன்னா அவனுக்கு வாரிசா இருக்கும் பையன் இருக்க மாட்டான், அவனும் போயிடுவானே கியாமத்துல. எல்லாம் அவன் காசை விட்டு போயிடுவான், அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமாகும். அல்லாஹ் பிமா தஅமலூன கபீர். பை வேற சொல்லலாம், அம்பாலும் அவுலாதும், அவருடைய காசு பணம் உங்களுக்கு ஆச்சரியம் தர வேண்டாம். அது ஆயிரத்தி வருதுல தூஜிபுக்க அவருடைய காசு பணம் அவனுக்கு புள்ள குட்டி அதிகமா இருக்குன்னு பார்த்து பார்த்து நீ ஆச்சரியப்படாத. இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் நாடுவதெல்லாம் யுஅஸிபஹும் பிஹா, அவைகளை கொண்டு அவனை உதைக்கத்தான் அல்லாஹ் நாட்டான். அதாவது சைத்தான் நாட்டுற அந்த புள்ள குட்டி நிறைய 5 புள்ள 6 புள்ள எப்பா 10 புள்ள வச்சிருக்கான், நமக்கு 1 2 தான் அப்படின்னு அவனை பார்த்து ஆச்சரியப்படுறான். கூட்டம் ஜாஸ்தியா இருக்காது, அவங்களே சேர்ந்து அப்புறம் உதைப்பான். இந்த மாதிரி இருக்கு. காசு நிறைய இருக்குன்னு நினைக்காத, அந்த காசே அவனுக்கு ஆபத்தா முடியும், காசே அவன் ஆபத்தா முடியும். இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅஸிபஹும் பிஹா, அவைகளை கொண்டு அவர்களை அதாபு செய்யத்தான் அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹு அக்பர். வதஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன், அவர்கள் காஃபிராக அல்லாஹ்வை மறுத்த நிலையிலே அல்லது அல்லாஹ்வை நன்றி மறந்த நிலையிலே அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்றுதான் அல்லாஹ் அவருக்கு நாடுகிறான். அவர் காஃபிரா சாவும் துன்யாவில், அப்பதான் அங்க நல்லா உதைக்க முடியும். அதுக்கு தான் அவங்க சேரன்தான் தோரம் அனைவரையும் பாதுகாப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் அல்லா முஸ்லீமா வாழ வச்சு முஸ்லீமா மூத்தாக்கனவருக்கான அல்லாத்துல அளவோட கொடுத்துருக்கான். நிறைய எக்கச்சக்கமா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நாமளும் மார்க்கத்தை விட்டு முதல்ல எங்க போய் நிப்பானலாம், தேவடி ஆவட்டுக்கும் சினிமா தியேட்டருக்கும் போய் நிற்பான். வீட்டுல திருச்சி முழுசும் சாராய பாட்டு அடிக்கிருக்கு, விஸ்கி பிராந்தி அடிக்கிறது. பார்த்தா அவங்களுக்கு டீ காஃபிக்கு போல விஸ்கி பிராந்தி தான் கொடுப்பான். ஐயா போதையில் இருக்கிறாருங்க. அதனாலதான் அல்லா ஜல்லஷான்ல அளவோடு. நான் சொல்வதெல்லாம் கற்பனை அல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் எத்தனையோ கோடீஸ்வர பங்களாக்களிலே அதன் அதிபர்கள் எல்லாம் மதுவின் மயக்கத்தினை மகிழ்ந்து இறைவனை மறந்து கிடக்கிறார்கள். இதே தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ, போனா மெட்ராஸ், கோயம்புத்தூர் போன்ற பெரிய பெரிய சிட்டிகள்ல பார்த்தா கோடி கோடியா சம்பாதிக்கிறானுங்க. ஒரு நாள் வருமானம் பல லட்சம். அவன் எதுல கழிக்கிறான்? எல்லாத்தையுமே மதுவிலும் மங்கையிலும் தன் காலத்தை கழிக்கிறார். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்தான். பல்ல சொல்றான், அது மாதிரிலாம் அவங்க இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படாதீங்க. அவன் நல்லா வாழ்றான்னு நினைச்சுக்காத. என்ன நம்மளாம் தொழுகிறோம், 9 கிலோ வந்து ஆடி வச்சிருக்கிறோம், ஒன்னும் தேரல, கடைசி வரைக்கும் கஷ்டம்தான். சாப்பாட்டுக்கு தான் வழி இல்லை, சேர்த்து வைக்க கூட காசு இல்லை, அழுகுறான் மூக்கால. ஈமான கொடுத்து இதான பெரிய சொத்து, தொழுதையே அதுதான் சொத்து, நோம்புச்சியே அதுதான் சொத்து, தாடி வச்சிருக்கியே அதுதான் சொத்து, குர்ஆன் ஓதுனீல அதுதான் சொத்து, அதுதான் செல்வம். இதை விட வேற என்ன எதிர்பார்க்கற நீ? அவன் படுத்து படுத்துங்கிட்டு இருக்கான். நீ படுத்து திக்கிர் செஞ்சல, லாயா சொன்ன, இது சொத்து இல்லையா? இதான் மகிழ்ச்சி. என்ன பை? அப்போ சபுரும் சலாத்தையும் கொண்டு துனியாவிலையும் உதவி தேடும். துனியாவுடைய வாழ்க்கையும் எல்லாம் வளமாக்கி வைக்கிறான். ஆயிரத்தி உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். நீங்களும் தொழுங்க, மனைவி மக்கள் தொழுக சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை எல்லாம் வளமாங்க. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், லவன்னஹும் அகாமு தௌராத் வல் இன்ஜீல, அவர்கள் தௌராத்தையும் தௌராத்துடையவர்கள் தௌராத்தை, இஞ்சிலுடையவர்கள் இஞ்சிலை, சமா உஞ்சலையிலையும், குர்ஆன் இறங்கியவர்கள் யாருக்கு எது இறங்குச்சோ அது அவங்களுக்கு குர்ஆன் முழுமையான முறையில அப்படிக்கு அப்படியே பின்பற்றுவார்களே ஆனால், அதுல எப்படி சொல்லிச்சோ அதன்படி நடப்பார்களே ஆனால், நூறுல்லா காதை திறந்து கேட்டுக்கப்பா, குர்ஆன் படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களே ஆனால், லஅகலு
மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், மேலிருந்து ரிஸ்க் கொட்டும், காலு கீழே ரிஸ்க் வருயா, நான் கொடுக்குறேன் அவனு வா. என்ன சொல்ற வித்தியாசமா? நீ ரிஸ்க்கு காசு படுத்துக்காது கவலைப்படுற, என்ன எதிர்காலம் எப்படி, இதே புதுச வீடுதானா, இதே ஓட்டு வீடு தானா, இதே ஓட்ட சைக்கிள் தானா, இதே பஞ்சப்பாட்டு தானா? நாமளும் கொஞ்சம் நல்லா படிச்சு சம்பாரிச்சு பெரிய ஆளா போய் ஒரு ஃபேக்டரி வச்சு ஒரு வாராய் ஒரு வெளிநாடு போய் சம்பாரிச்சு 100 ஒரு வெளிநாடு போய் சம்பாரிச்சு ஒரு பெரிய ஆளா போய் இன்னைக்கு நாம இந்திய பிரதமர் ஆகிறது, இன்னைக்கு நாம பிளேட்ல பறக்கிறது, சொந்த வண்டி கூட இல்லாம சைக்கிள் கூட சொந்தமா எல்லாம் வாடகை வண்டியில ஓட்டிட்டு இருக்கிறோமே, ஒரு மணிக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுத்து நம்ம என்னைக்கு சொந்த கார் வாங்குறது, பேக்காரா வாங்கிட்டு இருக்கணும். இதே கற்பனை எங்கேயோ போகுது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பிறந்திருந்தா பேசாம ஒபாமா மகனா பிறந்திருந்தா இன்னைக்கு மடி, ராகுல் காந்திக்கு தம்பியா பிறந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவுடைய அதிபரா இருந்திருக்கலாமே. நல்லா கடைசியில போயும் கடைசியில இந்தியாவின் கடை கோடியில் இருக்கிற இந்த நாகப்பட்டினத்துல கடற்கரையில ஒரு வீட்டுல ஒரு ஏழை தாய் தந்தைக்கு மகனா பிறக்க வச்சானே. ஜப்பான் அது மாதிரிலாம் இருக்குல்ல. சோனியா காந்தி வயிற்றுல பிறந்திருந்தா இந்தியாவே நம்மளை பத்தி புகழுமே, பிளேட்லயே பறக்கலாமே. அப்படிதானே? என்னென்னலாம் சிந்தனை அந்த குஃபுருக்குற அந்த காபிர்களை வயிற்றுல பிறக்க வைக்காம அல்லாஹ் ஒரு ஈமான் கொண்ட தாய் தந்தையை வயிற்றுல பிறக்க வச்சானே, சுக்ரு செய்யணும். நீ உனக்கு கொடுத்த மார்க்கத்தின்படி ஒழுங்கா நடந்து காட்டியா? பல வண்ணம் அகாமத் தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்சில இலையில் நகலு அல்லாஹ் அக்பர். வானத்து ரிஸ்க் கொட்டுவேன், காலுக்கு அடி இருந்து ரிஸ்க் கொடுப்பேன் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் ஒரு இடத்துல சொல்லுவாங்களா, இன்னொரு இடத்துல வலவர்ண அஹ்லுல் குரா ஆமனு வத்தகு, இந்த ஈமான் இந்த ஊருகாசிகள் ஈமான் கொண்டு தக்வா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பரக்கத்தை தொடர்ந்து விட்டுற வேண்டாம், அதை வாங்கி வைக்க முடியாது. இவ்வளவு மழை பெய்யுதே, நீ தேன் வச்சு வைக்க முடியுமா? எவ்வளவு மழை பெய்யுது, அவன் தண்ணிக்கு சட்டி தண்ணி அலைகிறானுவோம், குடம் தண்ணிக்கு அலைகிறான். அல்லாஹ் தஆலா எப்படி கொட்டுறான் வானத்திலிருந்து? போடா, வேஸ்டா போனா போட்டோம். என் கொடை நிரப்பமானது. 3 நாளா மழை பெய்யுது. நேற்று மட்டும் நாகப்பட்ட 60 சென்டிமீட்டர் மழையா. நாகை தாழ்வான பகுதிகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கின, வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணீர் புகுந்து விட்டது, மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள், திருமண மண்டபங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க போட்டிருக்காங்க. நேற்று மட்டும் நாகப்பட்டினம் வரலாறு காணாத 60 சென்டிமீட்டர் மழை போட்டிருக்கான் ஒரே நாளில். ஒரே நாள் 4 மணி நேரத்துல 60 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு. காலை 8 to 12 மணி வரைக்குள் 4 மணி நேரத்துல 60 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு. 60 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மழை, 60 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்குன்னு பேப்பர்ல போட்டிருக்கான். அப்ப அந்த மாதிரி நேற்று வரை போட்டிருக்காங்க நம்ம செய்தி. அப்ப முந்தானத்து பெஞ்சிருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான கொட்டு 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 என கடல்ல தானே போய் சேருது. அல்லாஹ் வேஸ்ட் பண்றது நாளைக்கு அவனுக்கு கதான காரி இல்லை. இந்த புடி உனக்கு தேவை ஒரு குடம், நான் கொடுக்குற கோடம் நான் கொடுக்கறது கொட்டுறது கொட்டு கொட்டுன்னு ஊருக்கே கொட்டுறேன். அந்த மாதிரி அல்ல தங்க மலையை பொலி வச்சா அல்ல குறைஞ்சி போயிருமா? இப்ப தண்ணி மலை பொலி வைக்கிறான். இப்படி இந்தியா முழுசும் நாகப்பட்டினம் தங்கத்திலேயே மழை பெய்யுது. அந்த ஊர் சொட்டு தங்கம் உருக்கி உருக்கி ஊத்து கீழே வந்து தங்க காசு ஆயிடுது. அப்படியே ஒரு சொட்டு உழுந்தோன்னா தங்க காசு ஆயிடுது. அல்லாத கதான குறைஞ்சி போயிருமா? கொட்டுறேங்கிறான். சும்மா சொன்னேன் குரான்ல, உடனே கேட்கறான் பரவாயில்ல அவனுக்கு கேட்கணும். மொத்த ஊருக்கு பறக்கத்தை கொட்டுறேன். பல ஒன்னா அவள் குரா, அந்த ஊர் வாசிகள் ஆமனும் ஒத்தகு, ஈமான் கொண்டு தக்குவா மட்டும் செய்ய சொல்லு. தங்க நகையை கொட்டுறீங்க, மழை கொட்டுற மாதிரி. வானத்திலிருந்து தங்கம், வானத்திலிருந்து நான் பறக்கத்துக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறேன். சொல்றாங்க மூலாதல
இன்னொரு இடத்துல சொல்றாங்க உங்களை எதுக்கு வானத்துல வச்சிருக்கிறேன், இனி எதுவெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதி வச்சிருக்க எல்லாம் வச்சிருக்கிறேன். என்னது ரிஸ்குக்கும் நிச்சயமா வானத்தின் ரப்பின் சத்தியமாக நான் சொல்றது உண்மையிலும் உண்மை தருவேன் உனக்கு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றாங்க இன்ன ஃபீ ذلك لبلاغا لقوم عابدين. இன்ன ஃபீ ذلك لبلاغا لقوم عابدين. இன்ன ஃபீ ذلك لبلاغا لقوم عابدين. என்ன நடக்குது? கதபனாஃபி ஜபூர் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நாம் ஜபூரில் எழுதி வைத்திருக்கிறோம். இதை கேளுங்க. அதேதான் திரும்ப குர்ஆன்ல சொல்றேன். நீ எத்தனை வேதத்துல பாரு திரும்ப இதான் சொல்லுவேன் அர்த்தம் இருக்கு. ஜபூர்லயும் அதான் சொன்னேன். எங்க அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. இப்படி என்றைக்குமே ஒரே பேச்சு தான், பேச்சு மாற மாட்டேன். நீ உன்னை மாத்தி என்னை மாத்திக்கிற பாருங்க. என்ன போல என்ன ஆயிடுமா எங்க வலக்கது கத்தபனாஃபி ஜபூர். நிச்சயமாக ஜபூரில் எழுதி வைத்தே விட்டோம். இப்பவும் அதான் சொல்றோம். இந்த அன்னைக்கு ஒரு பத்தி ஒரு பத்தி கிடையாது. என்ன அர்த்தம் சொல்றோம்? பின்பாதி ஜிக்ர் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இதான் மார்க்க சட்டத்தை, எங்க சட்டம் இதுதான், இதன்படி மட்டும் நடந்து காண்று அண்ணன் அருள நிச்சயமாக இந்த பூமி நாம் படைத்த பூமி எரிசுஹா இபாதியத் சாலிஹூன், சாலிஹான் நல்லடியார்கள் தான் இருக்க வாரிசாவார்கள். தொடர்ச்சிருவன் அடுத்தாலாம் அழிச்சு ஒழிச்சிருவேன். எவன்லாம் உனக்கு இளைஞர் பண்ணானோ ஆது சமூக கூட்டத்தால் அழிச்சு எனக்கு மற்றவன் அழிச்சு எவ்வளவு எவன்லாம் உனக்கு இளைஞர் பண்ணானோ நீ மட்டும் ஒழுங்கா நடந்துக்கோ, தொலைச்சு கட்டுறேன். அந்த எரிசுவா இபாதிய சாலிஹான் நல்லடியார்கள் தான் இந்த பூமிக்கு வாரிசாவார் சொல்லிட்டு இன்ன ஃபீ ஹாதா லபலாகுன் லிகௌமின் ஆபிதீன் லபலாகன் லிகௌமின் ஆபிதீன். இந்த செய்தியிலே வணக்க வழிபாடு செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு நற்செய்தி இருக்கிறதுன்றாங்க. பலாகனா அவருக்கு போதுமான உபதேசம் இருக்குது. இதே போதும், இந்த திருப்பி அடுத்த உபதேசம் உனக்கு தேவையில்லை, இது போதும் உனக்கு சொல்லிட்டு அவனுக்கு வாக்குறுதி அளிச்சுட்டேன். அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னொரு பேச்சு மாற விஷயம் என்ற கிடையாது. ஜபூரிலும் தான் எழுதி வைத்திருந்தோம். பின்பாடு ஜிக்ர் சட்டத்திட்டங்களே, இறைவனுடைய அகாமத்துகளே, அகாயுதுகளே எல்லாம் சொல்லிட்டு சொன்னோம். அண்ணல் எரிசுஹா இபாதிய சாலிஹீன், இந்த பூமி இருக்கிறது சாலிஹா நல்லடியார்கள் தான் வாரிசாவா. எவெல்லாம் குறுக்கால அவ்வளவுபடி ஆக்கிறோம். யாரும் ஒண்ணு எதுவும் செய்ய முடியாது. வணங்கக்கூடிய நல்லடியார்களுக்கு, அல்லாஹ் கட்டுக்கூடிய நல்லடியார்களுக்கு இது போதுயா. பலாகம்னா இது போதுமான செய்தி இதுல இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு தேவையில்லை அவங்களுக்கு. போ நற்செய்தி சொல்லிட்டேன். உங்களை அகில உலகத்தாக ரஹமத்தாகவே தவிர நான் தரவில்லை. அப்படிப்பட்ட ரஹமத்தெல்லாம் நம்ம கொடுத்துட்டான். வேற என்ன ரஹமத்தில் இல்ல ஆலமியும் எல்லாம் நம்ம கொடுத்துட்டான். அப்புறம் நீ சின்ன ரஹமத்தெல்லாம் எதிர்பார்க்கிற, நீ அது தர முடியாதா? ரஹமத்துல் ஆலமீனே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். எது மிக பெரும் பொக்கிஷமோ என்னிடத்துல பொக்கிஷம்னா என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதையே உங்களுக்கு கொடுத்துட்டேன். வேற தர மாட்டேன்னா அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் மாபெரும் பொக்கிஷம். அது நல்லா கொடுத்தாலும் நமக்கு கேட்காம கொடுத்தான்ல,
ஏன்னா இதுல கொடுத்துட்டேன் துனியா என்கிட்ட ரெக்கைக்கு ஜனாக ஒரு கொசுவின் ரெக்கை கூட சமம் இல்லை. அது தரமாட்டா துனியாவை எத்தனை துனியா வேணும்? ஆலமீன் பல கோடி 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 உலகங்கள் அனைத்துக்கும் ரஹமத் யாரு? முஹம்மது ரசூல். சொர்க்கத்துக்கு ரஹமத் யாரு? நரகத்துக்கு ரஹமத் யாரு? முஹம்மது ரசூல். நரகத்துக்கும் ரஹமத், அதுவும் மக்லூக் தானே, எல்லா மக்களுக்கும் ரசூல் தான் ரஹமத். நரகத்துக்கு என்ன ரஹமத் செய்வாங்க? நரகமே அதோட நரகத்துல ஒரு பகுதி வரல பாதுகாப்பு தேடுதான். அல்லா இந்த வயல் இடத்துல எப்படி போட்டுறாது அல்ல, ஒரு நரகம் அடுத்த நேரத்துக்கு பாதுகாப்பு தேடுதான். மறுபடியும் அந்த நெருப்பு என்ன தாங்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ரஹமத்தா இருக்காங்க ரசூலுல்லாஹ். நரகத்துக்கும் பாதுகாப்பு தர்றாங்க. இப்போ அடுத்த நரகம் எரிக்காம பாதுகாப்பு போ ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துக்கு திருபுகார். அந்த நரகத்தை நரகமா வச்சிருக்கிறதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. நரகம் அமைஞ்சு போகாம நரக ரஹ்மத் ரசூல் ஸல்லல்லாஹு. அது இருக்கணும்ல, எல்லாருக்கும் உனக்கு இருக்கணும் ஆசை இருக்குல்ல, அழிஞ்சு போன ஆசை வருதா? அது மாதிரி நரகத்துக்கு இருக்கணும் ஆசை வரும்ல, அதுக்கு அது இருக்கணும். அப்ப நரகவாசிகள் அவங்களும் ரஹ்மத் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. எல்லாரும் வெளியே கொண்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வருவாங்க. அப்ப காசியா கொஞ்சம் பேர் நிரந்தரமா இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன ரஹ்மத்து? அங்க போய் தெரிஞ்சுக்கோ, அவங்க ரஹ்மத் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ரஹ்மத்துன்னு அங்க போய் தெரிஞ்சுக்கோ. குலர்ஹம் கொடுத்துருவாங்க. நரகத்துல ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமா நரகத்திலே தான் இருப்பாருன்னு சொல்றாங்க சில பேரை. அதான் வாக்குறுதி மாற்ற மாட்டான், அதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும். அதுவும் உண்மை. ஆபரேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். உலகம் கொடுத்துட்டா தெரியாது பேரு, அந்த மாதிரி கொடுத்துடலாம். அதுவும் உண்மை, இது உண்மையா போயிடும். அதாவது நடக்குது, நரகமும் நிரந்தரம், உலகமும் கொடுத்தது. அவன் இருக்கான் ஜாலியா, ஏன் நடக்காது? அது மாதிரி ஒரு கற்பனையை சொல்றேன் பை, நீ உடனே ஆதாரம் இருக்கா, ஹதீஸ் எங்க ஆதாரம் சும்மா உட்ரா ரஜித்து அவரோட குரானுக்கு மாத்தமா பெற்றதெல்லாம் ஆரம்பிச்சாரு. உடனே குரானுக்கு மாத்தமா சொல்ல, குரான் சொன்னது தாமன்னா சல்லம்னா, தலை மேல ஏற்றுக்கொண்டோம். தாமன்னா சத்தம்னா சமீனா வாச்சானா. காபிர்களுக்கு நிரந்தர நரகம் தான், முஷ்ரிக்கீனுக்கு நிரந்தர நரகம், முனாஃபிகீன் முர்த்ததீன்களுக்கு நிரந்தர நரகம் தான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. நிரந்தர நரகை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானா. நரக வேதனை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானா. நரகத்துக்கு மூச்சிலே முடிக்காம அல்லாஹ் பாதுகாப்பான். வேணாயா அப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. எவை கேள்விப்பட்டதோ வச்சுவோம், கிட்ட கூட போக வேணாம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். நாமலாம் தாங்க முடியாதல்ல. இங்க சின்ன சூடுபட்டாலே தாங்க மாட்டேங்குது, வெயில் கொஞ்சம் கூட அடிச்சா தாங்க மாட்டேங்குது. அதெல்லாம் யார் தாங்க முடியும்? மடி வேணாம். எவை அல்ல நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். தன் பதுல கூட, தன் கடமை கூட, தன் பிச்சையை கூட. நாமெல்லாம் செஞ்ச பாவத்தை கணக்கு போட்டு வச்சுக்க, 7 நரகம் பத்தாது, எக்ஸ்ட்ரா 2 நரகத்தை எல்லாம் உண்டாகி அதுலதான் போட்டு வளைக்கணும். நம்மளே பத்தாது நமக்கு. அவ்வளவு பெரிய பாவிகளா இருக்கிறோம். அவன் பதுலுக்கு அறியாத்தோ சுட்டியா, கருணை காட்டினாலும் விட்டான். அதுலுக்கு அறியாத்தோ லுட்டியா, நீதி நேர்மையா தீர்ப்பளிக்க ஆரம்பிச்சா அதோட கதி நியாயப்படி தீர்ப்பளிச்சான்னு இருக்கான் நமக்கு. பீஸ் தான் அவன் பதுல செஞ்ச என்ன பொருள் என்ன பட்டாவளியா கொடுத்துருக்கியா? பட்டாவளியாது, பட்டாவளியாது எங்கேயாவது நல்லா இருக்கு பாரு, எங்கேயாவது ஒரு 3 நாள் செஞ்சிருக்கியா பாரு. எல்லாம் திருட்டுத்தனம், திருட்டு. என்ன சேர்ந்துருப்பா உன்னைய நல்லா தெரியும். எடை போடு, இடையில தெரிஞ்சுதானே, இல்ல எடை வேற போடு. நீதான வைக்கிறான் தேவையில்லை, எல்லாமே தெரிஞ்சதுதானே. யார்கிட்ட இது 5 கிலோவா 6 கிலோ சந்தேகம் வந்துச்சு. இப்ப சிராஜ் வெயிட் ஜாஸ்தியா, நம்ம இப்ராஹிம் வெயிட் ஜாஸ்தி, சந்தேகமா இருக்கு. இப்ப 2 பேரும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சரி 2 இட போடுங்க அப்படின்னு சொல்லலாம். எவை சொல்லலாம்ல. நீ இமயமல வெயிட் ஜாஸ்தியா, இனாம் வெயிட் ஜாஸ்தியா, இட போடணுமா? போய்
இது இடம் போட்டுருவோம் ஒரு பக்கம் அப்படி தேவையா? தெரிஞ்சது நல்லாவே தெரியுது, இதுவே இடம் போடுறது. ஏன் நீயே சொல்லி நல்லா பிச்சை போட்டுறல, சரி படா படா சொல்றதுக்கு போடா அதுதான் முடிஞ்சு. அவ்வளோ அப்படியே நிக்கிறாங்க, பரந்துட மாட்டோம். எதை அங்க பாத்துக்குவோம். அல்லாவுடைய ரஹ்மத் என்ன, கருணை என்ன, கிருபை என்ன, ரசூலுல்லாஹி ரஹ்மத் என்ன, கருணை கிருபை ரெண்டும் அங்க போய் பாத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அவன் ஆனமானா இமயமலையை வச்சு இன்னாம எல்லாம் உயர்த்த மாட்டான்னா? அல்லாஹ் எடுத்த இமயமலையை விட இன்னாம எத்தனையோ மடங்கு உயர்ந்து. ஏன்னா இமயமலை வந்து அல்லாஹ் கேட்டான், இமயமலையிட்ட கேட்டான் அல்லா சொல்ல, குர்ஆனை இறக்கி வைக்கவா அப்படின்னு. எம்மாடி ஏன்னா ரப்பே நான் துண்டுதான் சதறி போயிடுவேன், எனக்கு ஏத்துக்க மாட்டேன்ட்டான். ஆனா இன்னாமுடைய கல்வி குர்ஆனுடைய ஹிஃப்ஸ் முழுசா ஹாஃபிஸ் ஆயிட்டாரு. இப்ப இமயமலையை விட எத்தனையோ கோடி மடங்கு வெயிட் யாருக்கு ஜாஸ்தி? அல்லாஹ்ட ஜாஸ்தி. இமயமலை இடத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அது பஞ்சு பஞ்சா பறக்கும். இமயமலை பஞ்சு போல பறக்கும். முஸ்தத்தில் ஜிபாலு பஸ்ஸா பகாரத்து ஹவா மும்பஸ்ஸா, ஊதப்பட்ட தூசுகள் போன்று பறக்கும் மலைகள். இமயமலை வெயிட்லாம் கிடையாது, மீதாந்தராத்துல வெயிட் கிடையாது. ஆனா குர்ஆன் எவ்வளவு பேர் வெயிட்டு? இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, மிக பிரமாண்டமான மிக வெயிட்டான குர்ஆனை உங்களுக்கு இறக்குவோம், அஸ்ராருடைய உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இரவில் இருந்து குர்ஆன் ஓதுங்க. ஸகீல் குர்ஆன ஸகீல்னு சொல்லுது, ஆயாத்துக்கு ஸகீல்னு சொல்றாங்க. அல்லாஹ் இமயமலையை லேசுங்கறான். ஃபகானத் ஹபாஅம் மும்பஸ்ஸா, பஞ்சு பஞ்சா பறக்குண்டா. இது ஸகீல். இந்த உள்ளம் அல்லாஹ்ட்ட ரொம்ப வெயிட்டானது. இந்த கல்பு அல்லாஹ்ட்ட ரொம்ப வெயிட்டானது. மலையிட்டு கொண்டு போய் எல்லாம் குர்ஆனை கொடுத்தான். அது ஐயோ அப்பா வேணவே வேணாம் ஓடு, நான் தாங்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. எது? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில், மலைகளின் தலைவன் யார்? இமயமலை. உலகத்திலே பெரிய மலை எதுங்க? மலைகளின் தலைமலை. மலைகளிடம் கொண்டு போய் இறக்கினோம் குர்ஆனை, நாம் அங்கு இறக்கி வைத்திருப்போம். ஆனால் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் ரஐதஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்திலே வெடித்து சிதறி நொறுங்கி தூள் தூளாக சிதறி போயிருக்கும். தாங்கற சக்தி இல்ல, மனுஷனை உள்ள தாங்கிச்சு. இப்ப அல்லாஹ்ட வசன் யாருக்கு ஜாஸ்தி? மூமினுடைய கல்புக்கு அல்லாஹ்ட வசன் கூட. இமயமலை எல்லாம் சின்னது அல்லாஹ். இப்ப தராசு தட்டுல கொண்டு போய் இமயமலை வச்சு இன்னாம வச்சா யாருதான்? இன்னாம நிக்க வச்சா இமயமலை கீழே போயிடும், ஒண்ணுமே இல்ல. இடம் கீழே இருக்கும், இனாமுடைய இடம் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அவ்வளவு பெரிய சமாச்சாரம் உள்ள இருக்கு. என்ன பை சமாச்சாரம் அவ்வளவு இல்ல. பெருமாள் சொன்னாங்க, சொல்லாங்க கலிமத்தான் கஃபீஃபத்தான் அலல் லிசான், ரெண்டே ரெண்டு வார்த்தை அர்ப்பணமாகும். நம்முடைய உயிரும் பொருளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அவளுக்கு அர்ப்பணமாகும். லக குல்லுனா ஃபிதாஹு யா ரசூலல்லாஹ், நான் முற்றிலும் அவருக்கு அர்ப்பணம். என்ன சொன்னாங்க? கலிமத்தான் கஃபீஃபத்தான் அலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசானது. ஸகீலத்தான் ஃபில் மீசான், மீசான்ல ரொம்ப கனமானது. ஹபீபத்தான் இன்தர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் இடத்திலே மிக 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 ஒரு உகப்பான. மீதான கொண்டு போய் வச்சா மீதா தராச நவர முடியாது. அங்கத்துக்கு அவ்வளவு கிணம், அங்கிட்டு நகரக்கூட முடியாது. இந்த மாதிரி கிணம். ஸகீலத்தான் ஃபில் மீசான் ஹபீபத்தான் இன்தர் ரஹ்மான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். சொல்லுங்கப்பா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்லிட்டீங்களா? கிணத்து போச்சு, தராசு கத்துது, கிரிச்சு கிரிச்சு. ஏன்னா தாங்க முடியாம கத்துது.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா. அப்ப இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய மதிப்பு என்ன? சர்வசாதாரணமா சொல்லிட்ட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். உனக்கு என்ன தெரியும் இந்த சின்ன சின்ன வார்த்தைகள்ட்ட அல்லாஹ்ட்ட என்ன மதிப்பு இருக்குது? ஹதீஸ்ல வருது, திருமதி ஷரீஃப் அபூதாவுத் ரெண்டுலயும் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன், ஒரு முஸ்லிமான அடியான் இன்னொரு முஸ்லிமான அடியான ஜியாரத் செய்ய அவன் நோய் விசாரிக்க செல்கிறான். போன இடத்துல சொல்றான், அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபீக என்று 7 தடவை சொல்லிறான். அவன்கிட்ட போய் பிரம்மாண்டமான கண்ணியமிக்க அல்லாஹு தஆலா, பிரம்மாண்டமான அர்ஷுடைய ரப்பு, அவனிடத்திலே கேட்கிறேன் உனக்கு ஷிஃபா அளிக்கும்படி என்று 7 தடவை சொன்னால் நிச்சயமாக சத்தியமா அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு ஷிஃபா கொடுத்து விடுவான். இல்லா யக்லா அஜலுஹு அவ் கமா क़ால ஸல்லல்லாஹு, அவனுடைய அஜல் முடிவடைந்திருந்தாலே தவிர, அவன் விதி முன்னிட்டு அவனுடைய அஜல் முடிவடைந்து காலம் முடிவடைந்து மௌத்து நெருங்கிருச்சு இருந்தாலும் மொத்தம் போயிடுவான். அது அல்லாஹ்வுடைய தக்தீர் உள்ளதை மாற்ற முடியாது. அந்த அஜல் மட்டும் வராமல் இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் ஷிஃபா கொடுத்து எடுத்து உட்கார வச்சிருவான். அல்லாஹ் என்ன வார்த்தை, சாதாரண வார்த்தை போய் சொல்லிட்டு வந்துட்ட. சாதாரண ஒரு முஸ்லீம் ஆலிமா போகணும், ஹாஃபிஸா போகணும், அவர் பெரிய அவுலியா குஞ்சா இருக்கணும், குத்துபு ஜமான் போகணும்னு சொல்லல. நேராக ஒரு மூமின் சகோதரர், ஒரு மூமினான சகோதரர், சாதாரண ஒரு மூமின், இளஞ்ச பை, சாதாரண தெரு கூட்டக்கூடிய மூமின், கட்டிட வேலை செய்யக்கூடிய மூமின், ஏதானாலும் போய் அந்த மூமினை பார்த்து அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபீக என்று 7 தடவை சொல்லிவிட்டால் அல்லாஹ் தஆலா ஷிஃபா கொடுத்தே தீருவான். இப்னு அப்பாஸ் சுப்ஹானல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றாங்க, திருமதியில வருது, அபூதாவுல வருது. பெருமாள் சொன்னது உண்மையா இல்லாம போயிருமா? அது சாதாரண மூமினுக்கு எவ்வளவு வசனம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் அந்த கல்புல ஈமான் இருக்கு, அந்த வார்த்தையில மதிப்பு என்ன வார்த்தை. அப்ப அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மீசான் தராசுல அவ்வளவு கனமா இருக்குன்றான். என்ன பை, அப்ப அவ்வளவு பொக்கிஷமாக ஈமான் அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறான். நீ இபாதிய சாலிஹூனா ஆகியா, சாலியா நல்லடியான ஆகிறதுக்கு வழி என்னன்னு பாரு. அழுகுறாவா போல அல்லாஹ்ட்ட தாஜ் தொழுவு, 5 தொழுகை ஒழுங்கா தொழுவு. நீ பாரு நான் எப்படி கொட்டுறேன். அல்லாஹ்வோட உதவி தேடுங்க. துனியா உன் காலத்துல கொட்டுறது ஏன் பொறுப்பு. இன்ன ஃபீ ஹாலா பலாகல் லிகௌமின் ஆபிதீன். இவ்வளவு ஆயத்துகள் ஹதீஸ்ல மூலத்துல அவருக்கு விளக்கம் சொல்லி இவ்வளவு அழகா சொல்றானே. இன்னும் நமக்கு துனியாவை கொண்டுதான் தேடணும். வியாபாரம் செஞ்சு திக்குமுக்காடி கலகடையா சுத்தி தெருவா அலைஞ்சு பாஸ்போர்ட் எடுத்து போய் பிச்சை எடுத்து ஒட்டகம் மேய்ச்சு ஆடு மேய்ச்சு மாடு மேய்ச்சு காரை ஓட்டி டிரைவரா இருந்து மலையில வேணும் கஷ்டப்பட்டு தான் துனியா சம்பாதிச்சு கோடிட்டு வரனா இவ்வளவு கட்டணுங்கிறாரு. அல்ல அவனுக்கு எப்படி சொல்றான், அப்படியே எரிசுவானா வராசத்தா கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்படின்னா உழைக்காம கொடுக்குறேன்னு அர்த்தம். உழைக்காம கொடுக்குறேன் அவனுக்கு. நீ உழைச்சு சம்பாதிச்சு வராசத்தா, நீ உழைச்சு சம்பாதிச்சு வராசுன்னு கோவம் வந்துடும் ஒருத்தர். நூறுல்லா இளமையெல்லாம் அழகான பொண்டாட்டி கட்டி அவளை அம்போன்னு விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ஒட்டகம் மேய்ச்சு மாடு மேய்ச்சு ஒட்டக பிஎல்இ அங்க போய் பலதியால முனிசிபாலிட்டியில கக்கூஸ் கூட்டி சம்பாரிச்சு அழகா ஊடு கட்டிருக்காரு. இப்பதான் கட்டி முடிச்சு ஓப்பனிங் அப்பாடி அதுலயே 20 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. 20 வருஷத்துல போன 40 வயசாகி கிழவனாகி உன் பொண்டாட்டியும் கிளவியா போச்சு, முடி நடத்து போச்சு. இப்ப 45வது வயசுல ஊடு ஓபன் பண்றாரு. அப்ப நூறுல அப்ப இப்ராஹிம் எடுத்து எல்லாம் அப்பா காசு அத்தா கொடுத்த காசுன்னு சொன்னாரு. எப்படி வைத்திருக்கோம் அங்கனையோ குழந்தைகளுக்கு மண்டையில போட்டுருவாரு. என்ன சொன்ன 25 வயசு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி நீ வீடு கட்டி வச்சிருக்கிறேன். 2 வருஷத்துக்கு லீவ்ல வராம 4 வருஷத்துக்கு 1 மாசம் லீவ்ல தங்கி பார்த்துட்டு போய் இந்த மாதிரி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி வீடு கட்டுறதுக்கு அத்தா கொடுத்து காசு கிடையாது. நீ திருட்டு பயில சொல்லுவாரா இல்லையா? இப்ப அல்ல என்ன சொல்ற, வராதுன்னு சொன்னா கோவம் வருது அவர் சம்பாதிச்சு. இப்ப அல்ல நமக்கு என்ன சொல்றா, நீ சம்பாதிக்க தெரியல வாட்சி தர வராது தர எவ்வளவு சம்பாதிப்பா ஒன்றை கிடைக்காது. அதான் வராது. அண்ணன் சம்பாதிப்பான், அத்தா சம்பாதிப்பாரு, செச்சா சம்பாதிப்பாரு, பெரிய சம்பாதிப்பாரு. இதனை வராதுங்கிறது சொந்த மாதிரி யாரோசியும் அந்த மாதிரி துனியாவில் எவ்வளவு சம்பாதிப்பான், எவ்வளவு கஷ்டப்படுவான்.
கஷ்டம் இல்லாம லட்டு ஜிலேபியா உனக்கு வாயில கொண்டு கொடுக்குறேன், நீ எனக்கு வழிபாடு வா வா. இது போதாதியா? இது போதாதா உனக்கு? போதுமான அளவு உபதேசம் இதுல இல்லையா? இதை விட வேற மாதிரி சொல்லணுமா உனக்கு? இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன் போ. இதை விட வேற மாதிரி சொல்லணுமா உனக்கு? இன்னும் ஃபீதாலிக்கிற பலாகல்ய கோமின் ஆபிது, இறைவனை கட்டுப்பட்ட மக்களுக்கு இது போதும், இது போதுமான அளவு இதுல இருக்கு. பலாகம்னா அவளுக்கு போதுமான அளவு இதுல இருக்கு. இதுக்கு மேல சொல்ல தேவை போ. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். கதவுனா இந்த ஆயத்தை படிச்சா வரக்கூடிய ஆனந்தம் வலி எஞ்சி டான்ஸ் ஆடலாமான்னு வருது. என்ன மாதிரி போறா நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்க. ஜெய் நாம துனியாவை எங்கேயோ தேடணும்னு நினைச்சிட்டு போறோம். ஈமான் கொண்டவர்களே உதவி தேடுங்கள். சபரி வத்தலா, தொழுகையை கொண்டும் சபரை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். உதவி தேடுங்கள். முழு துனியாவை கொண்டு நான் கொடுக்குறேன். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல கொண்டு உதவி தேடுங்க. துனியா ஆக்கிரத்தை கொடுக்குறேன், துனியாவையும் கொடுக்குறேன். பஸ்ஸா தொழுகை கொண்டும் தொழுகை அல்லாஹ் கட்டுப்படுவது கொண்டும் உதவி தேடுங்கள். துனியாவையும் தர்றேன், ஆக்கிரம் தர்றேன். அதெல்லாம் பின்னாடி தர்றேன். முதல்ல என்ன தர்றேன்? நான் என்னைய தர்றையா. இன்னெல்லாம் சாகிரி, அந்த சாகிரிங்களோடு நான் இருக்கிறேன், நான் வந்துடுறேன் உங்களுக்கு பத்தாதா? துனியாவும் தர்றேன், ஆக்கிரத்தெல்லாம் பின்னாடி தர்றேன். முதல்ல என்ன தர்றேன்? நான் என்னைய கொடுத்துறேன், நான் உங்க கூட வந்துடுறேன்ல. இதெல்லாம் சாகிரி சாகிரிங்களோடு நான் வந்துடுறேன். நீ வா கேள், என்ன வேணுமோ கேள். எப்ப நான் வந்துடுறேனோ, நான் வந்தா எல்லாமே வந்துடும்ல. உண்டு மல்லஹுல் மௌலா ஃபலஹுல் குல். யார் கூட அல்லாஹ் இருக்கானோ, யாருக்கு அல்லாஹ் கிடைச்சா எல்லாமே கிடைக்கும். கூட நான் இருக்கும்போது என்ன கேட்டு வாங்கிக்கலாம்ல. என்ன பஷாரத்து, என்ன பஷாரத்து. இன்னாம தலையை தொங்க போட்டு வாழ்ற நீ. ஒரு செல்போன் காணா போச்சு. ஏர்டெல்ல உங்க எழுதிக்க வயசுல கம்பெனியவே போடோ போனு அப்படியே உன் பேர் எழுதி வைக்கவா? அல்லாஹ் சொல்ற உபதேசங்கள் சபுரோ சலாத், வணக்க வழிபாடுகள். சாலிஹீன்கள் அவன் கூட வந்துருவான். ஜி அத்தனை கம்பெனியும் எல்லாம் மொத்தமா உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு செல்போனுக்கு முக்க ஆளுற எத்தனை செல்போனு? நோக்கியோக்கு அதிபர் அவனை ஆக்கிடலாமா நாளைக்கு? நோக்கியோ கம்பெனி அதிபர், மைக்ரோசாப்ட் கம்பெனி அதிபர் பில்கேட்ஸ் துரத்திட்டு ஒன்று ஆக்கிடலாமா நாளைக்கு? முடியாது. எல்லாம் நினைச்சானா தெருவில் பிச்சை எடுத்தவன் எத்தனை பேர் அல்லா தலா ராஜாவாக்கிட்டான். அல்லா தலா பிச்சைக்காரன் பரதேசி பொறுக்கி, தெரு பொறுக்கி, பேப்பர் பொறுக்கி, வரட்டி தட்டி, சாணி தட்டி பண்ணவனுங்க எல்லாம் அல்லா தலா எப்படி ஆக்கிட்டாங்க கடைசியில? ஓ மாடி ராஜாதி ராஜர்களாக அல்ல ஆக்கி வச்சுட்டான். முடியாது அல்லாக்கு. அந்த மாதிரி ஆக்கும்போது அல்ல இன்னும் மாதிரி அடுத்து ஆக்க முடியாதா? அல்ல நினைச்சான்னா தலையை தொங்க போட்டு வாழாத, தலை நிமிந்து வாழு. போனா போது ஒரு போன் தானே போச்சு. இல்ல போல அவன் திரும்ப வேற வாங்கிக்கணும். அல்லாவே போயிட்டுதான் கோலம். அவன் எப்பயும் தரக்கு தயாரா இருக்கானே. அதுவா அல்லாவா போயிட்டான். என்ன பை அப்பப்ப கேட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம் பை, வேற வாங்கிக்கலாம். மொத்தமா கொடுத்துடலாம் கேட்கக்கூடாது. அல்ல எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுத்துரு, அதோட விட்டுறேன் அப்படி கேட்கக்கூடாது. சரி உங்க பேர்ல ஒரு 2 கோடி 100 பேர்ல இருக்கு பேங்க்ல, ஏடிஎம் கார்டு கையில இருக்கு. இப்ப அவருக்கு வந்து ஒரு 500 ரூபாய் காசு தேவை. எவ்வளவு எடுப்பாரு? ஏன் ஒரு 10,000 எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுப்பாரா? ஏன் இவரு வீட்டு பக்கத்துல தான் ஏடிஎம் பூத்தே இருக்குது. இவர் வீடு இவருக்கு நேர் பக்கத்துல அதுக்கு 24 ஹவர்ஸ் ஏடிஎம் வேற, ராவும் பகலும் இருக்குது. எனி டைம் மணி. ஏடிஎம் எனி டைம் மணி, எப்பவும் தர தயாரா இருக்கு. அது வீட்டு பக்கத்திலே இருக்கு. 2 வீடு தரலாம் ஏடிஎம் தான். 12 மணிக்கு போய் எடுத்துக்கலாம், நைட்டு 3 மணிக்கு போய் எடுத்துக்கலாம், நடுஜாமத்தையும் எடுத்துக்கலாம், எப்ப எடுத்துக்கலாம், எவ்வளவு காசு வேணா எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது
இப்ப இவருக்கு ஆடு வாங்க 4000 ரூபாய் தேவை, 40,000 எடுப்பாரா? ஏன் இப்ப இவருக்கு சட்டம் என்ன சொன்னோம்ல, ஏடிஎம் இருக்கும்போது காசு கூட எடுக்க மாட்டோம். அப்பப்ப தேவையான கிடைச்சா போதும், தேவையான அப்பப்ப கிடைச்சா போதும். ஏன் எப்பவுமே இருக்கு, எனி டைம் மணி ஆச்சே, தேவையான தேவைப்பட்டு எடுத்துக்கலாமே நம்ம. அதாவது 2 வீடு தள்ளி இருக்கு, நம்ம ஊரா நம்ம கூட எப்பயுமே ஐநா இருக்கிறான். அவன் எனி டைம் மணி எப்ப வேணா வாங்கிக்கோங்கிறான். அவன் தூத்தி உப்புல குள்ள ஐநம்பீது நிரம்பியா லாயிலா இருக்கே, ஒவ்வொரு வினாடியும் பலன் தரும். எனி டைம் மணி, அது ஏடிஎம், அது எனி டைம் மணி தான் கொடுக்கும். அது இது எனி டைம் எனிதிங், எந்த நேரம் எந்த வசதியும் வாங்கி அது காசு எடுக்க முடியும். தங்க நான் வருமா அப்படின்னு 12 மணிக்கு போட்ட கால் சொல்லுவேன், உடனே உங்களுக்கு ஆடு வருமா? அங்கிருந்து எனக்கு ஆடு வேணும், இப்ப என்ன வயிறு பசிக்கு ரொட்டி வேணும், ரொட்டியா வரும், அங்கிருந்து காசு தான் வரும். காசை வச்சு சாவு, ரொட்டி வாங்கி தின்னா தின்னு, இல்லையா அப்படி கட்டி பிடிச்சி சாவு, அதான் காசு தான் கொடுக்கும். ஆனா மோலா அப்படி இல்லை, எனி டைம் எனிதிங், எந்த நேரம் எதுவும் தருவான். அது 2 வீடு தள்ளி இல்லை, உன் கூட ஐநா இருக்கிறான் மோலா சார். அவன்கிட்ட கேட்காம நீ போய் அவன்கிட்ட கேட்க, அது மட்டும் இல்லை மொத்தமா கேட்கறாரு. அப்பப்போ வச்சுக்க மோலா ஒன்ட்டே இருக்கட்டும், அப்பப்போ தேவைப்படுமோ கேட்டோம். தேவை இன்னைக்கு தேவை 2 ரூபா காசு கொடுக்க போதும், நாளைக்கு நீ வாங்கி பேங்க்ல அடமானம் வச்சுக்கிட்டு 50,000 வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, அல்லா கை விட்டா நான் காசு கை விடாது அப்படி நவுதுபில்லா. இது என்ன அவ நம்பிக்கை? அல்லா கை விட்டா 50,000 இருக்கு, அது ஒரு 2 மாசத்துக்கு பொழைக்கலாம். அல்லா மேல நம்பிக்கை இல்லாம பேங்க் மேல நம்பிக்கை கிடையாது. யூமினூன பில் கைப் இல்ல, பெரிய யூமினூன பில் பேங்க், அது உதவாதுதான். فاستعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. சரி போங்க.